வணக்கம் நண்பர்களே. வெறும் பொட்டலத்தோடு வந்துருக்கிறேன். ஆமாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சாணம் பிடிக்கிறதுல ஒரு பெரும் பிரச்சனை. பட்டை வட்டையாக வருது. பட்டை வட்டையாக வரதான் செய்யுது. ஃபஸ்ட்டு வந்து சாணக்கல்லினுடைய, அதாவது ஒரு பொருளுக்கும் ஒரு தன்மை மாறுது. ஃபஸ்ட்டு வந்து இது கோவமாடாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதை நம்ம சரியாக கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அதுதான் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து அந்த சரியான வழி கண்டுபிடிக்கிறது. இப்போ சாணக்கல்ல என்ன ஃபஸ்ட்டு பார்த்தா தான் அந்த பட்டையை குறைக்க முடியும். இப்போ இந்த கல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடப்பை இந்த கிரானைட் கல்லெல்லாம் சொல்லலாம் கீழே போடுறாங்களா இப்போ வீட்டுக்கெல்லாம், அதெல்லாம் சைனிங் பண்ணுறது. அது இந்த சமையல் கட்டுக்கிட்ட அணைச்சி விடுறது. இது இந்த பிளேடு இந்த வேலை செய்யும். இதெல்லாம் திண்ணியாட்டாகி போச்சு. இந்த பிளேடு எங்கே கிடைக்குன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா கல் கட் பண்ணுறோம். கல் வந்து கடிமனாக இருக்கையில் அப்படியே விட்டுறது. இந்த ஓட்டாட்டே இருக்குங்களா, இது விட்டால் தான் கல்லை கரெக்டாக கட்டணும். இதுலேயே மோல்டு இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டால் பிசுறு தட்டாமல் உடைக்கிறது. சரியா? இந்த பிளேடு வந்து கொஞ்சம் கடினமான இரும்பாக இருக்குது. சரியா? இது வந்து சும்மா நம்ம சின்ன சின்ன இரும்பெல்லாம் இருக்குது. ஓசு இதெல்லாம் இருக்குது. உட்காருங்க சார். இதாக பண்ணுறேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஓட்டை இல்லாமல் இருக்குது. இது இந்த மாதிரி நிறையா வகையான பிளேட் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த வகையான பிளேட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து உட்காருங்க. கத்தி எடுக்க ஆரம்பித்தோம். கத்தி இங்கே எடுத்துவோம். சின்ன கத்தி எடுத்துவோம். இந்த கத்தி வந்து காய இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, காய இருக்குது, பழங்கள் இருக்குது. இந்த யூஸ் ஆகுது. கரெக்டாக? அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை. இந்த கல் தான் நம்ம சாணம் பிடிக்கும். இந்த கல்லுனுடைய வேலை எப்படி, செயல்பாடு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்படி ஊசியாக இருக்குது. அரைக்கையில் இது மழுங்கிடும். இந்த மழுங்கினதை ஊசிப்படுத்தி விடுறத இது பண்ணுறது. இது வந்து புதுசாக கோடெல்லாம் போடாது. கரெக்டாக? அப்போ ரெண்டாவது இந்த 6 mm இருக்குது. 6 mmனா நம்மளுக்கு வந்து தேவை 3 mm தான் தேவை. 3 mmல ஷார்ப்னஸ் அதில் முன்னாடி வரையில் 1/2 mm தான் தேவை நம்மளுக்கு. சரி, இதை எப்படி பட்டை இல்லாமல் பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் டைம் வச்சு இருந்தாலும் அதனால் ட்ரெஸ்ஸு மாற்றாமல் அப்படியே பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாணம் பிடிக்கிறது இங்கே தெரியும். சாணம் பிடிக்கிறது வந்து இதையை வச்சு சாணம் பிடிக்கிறது சாணம் கிடையாது. சாணம் பிடிக்கிறது மெயினு இந்த மாதிரி 2 சிங்கிள் கல் தான். ஏற்கனவே சொல்லிக்கிறோங்களா? எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு போட்டால் சத்தம் வரும். இப்படி தான் முதல்ல அரைக்கணும். இதுதான் சாணைக்கு அழகு. இப்படி அரைக்கி விட்டு போட்டு அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சா தான் சாணம் நல்லா இருக்குங்களா. நேராக பிடிச்சி அரைக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக பிடிச்சி 2 இங்கே கேப் தெரியும். நேராக பிடிச்சி அரைக்கிடுவாங்க. அரைக்கினாக்கா இந்த கேப் தெரியும் அரைக்கணும். அரைக்கினாக்கா இந்த ஆரஞ்சு கல் வந்து இப்போ 4-5 மாறிடுது. அப்புறம் ஆரஞ்சு இந்த
அப்புறம் சாணம் பிடிக்கிறதுங்கிறது வந்து இப்படி விட்டுட்டு கோடு போடுறது சாணம் பிடிக்கிறது கிடையாது. நல்லா கேட்டுங்க, கோடு போடுறது சாணம் பிடிக்கிறது. சாணம் பிடிக்கணும்னு கேட்டால் இப்படி கொண்டாந்துட்டு இந்த இடத்துல நுழையில வச்சு இழுக்கணும். அப்போ தான் இந்த ப்ளூ கோடு மாதிரி வரும், இழுக்கணும். அதுதான் சாணம். சும்மா இப்படி கோடு போடுறது சாணம் இல்லை. சரியா? நான் எப்படி இழுக்கணும்னு பாரு. சரிதா? ஒரு அமுக்கு, அவ்வளோதான். சாணம் பிடிக்கிறது வந்து இப்படி கொண்டாந்துட்டு இப்படி இழுக்கிறது சாணம் பிடிக்கிறது, தேய்க்கிறதே கிடையாது. அதனால தான் ஓரளவு திருப்தியிலே கொண்டு வாங்க அவுட்டம் கிடைக்கணும்ல. அப்போ ரெண்டாவது, இழுக்கையில் கை காலெலாம் வலிக்குமான்னு கேட்பாங்க. அதாவது பெரிய ட்ரெக்கு லாரி ஓட்டுறது, அந்த டிரைவராக போட்டு ஒரு பஸ்ஸை திருப்பக்கூடாது, ஸ்டேரிங் திருப்ப போகிற மாதிரி ஸ்டேரிங் தான். ஆனால் நேக்க அந்த ஒரு பாயிண்டில் கை நேக்கு மட்டும் பழகிட்டா சாணப்பட் கண்டிப்பாக அடிக்காது. அதாவது சைடு 2 இறக்கிட்டு சார்பாக கூடு கூட அழகாக வரும். ஓகே நண்பர்களே, மீண்டும் மாமன் சொன்ன வீடியோ போகிறோம். நன்றி, வணக்கம்.